முன்னாடி பின்னாடி என்ன சுத்தி கண்ணாடி மினுமினுக்கும் பாருங்க பட்டலேடி என்னோட நம்பிக்கை என் தும்பிக்கை சோமி கவலை வேண்டாம் எனக்கு ஒரு மெலடி எழுதுருக பண்ணி சொந்தத்துல கில்லாடி என் பேரு கேட்டு பாருங்க அழகிய தமிழ் மகள் அழகிய தமிழ் மகள் நேரம் போகும் யாருக்கும் நிக்காமலே காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம் துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு என்னோட நம்பிக்கை என் தும்பிக்கை சோமி கவலை வேண்டாம் பாரு எனக்கு ஒரு மெலடி எழுதிருக்க பண்ணி சொந்தத்துல கில்லாடி என் பேரு கேட்டு பாருங்க நீ அழகிய தமிழ் மகள் தான் அழகிய தமிழ் மகள் நீ அழகிய தமிழ் மகள் நீ அழகிய தமிழ் மகள். ஏய் யாருக்கிட்ட ஜாவல வித்த உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா? உன்ன மாரி பிள்ளைய பெற்றதுக்கு இனிமேலும் அது இருக்கும்னு நினைக்கிற? அம்மா நீங்க பண்ணது தப்பு தெரியுமாமா? அக்காவை கேட்காம நீங்க எப்படி? வாய மூடு. உன் அருமையான அக்காவோட பொருள் எல்லாம் திருட்டு சாமானுங்க தான். அவளும் நம்மள மாதிரி நிலைமை தானே இருக்கா. திடீர்னு விதவிதமா துணிமணி எல்லாம் வாங்குறதுக்கு அவளுக்கு வக்கு இருக்கு. ஓகே நான் என்ன உன்ன மாதிரி கேடு கிடைச்சேன்னு நினைச்சியா? எனக்கு மூளை இருக்கே, அது வச்சு நான் பழச்சுக்குவேன். அக்கா சண்டை போடாதக்கா ப்ளீஸ். ஐயோ அக்கா போலீஸ். நான் தான் வர சொன்னேன். தோ உங்க அம்மா பண்ணது ரிப்போர்ட் பண்ண வேணா? Sir, this woman stole my things and I need them back right now. Can you please help me? அதெல்லாம் காத்தோட பேச்சு. ஏய் வாய் மூடல. சார் நீங்க தான் மிஸ் ரூபினியா? ஆமா. என்னாச்சு? My things, they are all designer goods. இந்த பொம்பளை எனக்கு தெரியாம எல்லாத்தையும் திருடி வித்துருச்சு. இத முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அக்கா சார் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் எடுத்தது அத்தனையுமே திருட்டு பொருளுங்க. என் வீட்டை பாருங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜாஸ்தியான பொருள் வாங்குற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்துச்சு? நான் திருடினா இவ அதுக்கு மேலே. சார் நான் வேலை செய்கிறேன். என் சம்பளத்தை வச்சு தான் இது எல்லாமே நான் வாங்கினேன். ஏய் இப்போ போய் அக்கா ப்ளீஸ் காம் டவுன். இது ஒரு டொமெஸ்டிக் இஷ்யூ. நீங்க தான் நிதானமா பேசி செட்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க முன்னாடியே கொஞ்சம் கூட பயம் இல்லாம திருடிடும் ஒத்துக்குது. மேம் இப்போ நீங்க கோவமா இருக்கீங்க. ஐ வில் அட்வைஸ் யூ டு ரீவிசிட் திஸ் மேட்டர் when you have calmed down. அதே மாதிரி மேடம் நீங்களும் கொஞ்சம் நிதானமா பேசி தீர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு மிஸ் ரூபினியோட ஐட்டம்ஸை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கேட்டல எனக்கு என் ஜாமா வேணும். சார் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேணாமே. எங்கள் அம்மாட்டையும் அக்காட்டையும் நான் பேசுகிறேன். ஓகே மறுபடியும் சண்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். we'll take the necessary action. சாரி சார், சாரி ஃபார் த ட்ரபிள். வாவ் வாவ் வாவ், அது எப்படிம்மா நான் என் கனவுல பார்த்த எல்லாத்தையும் டேபிள் கொண்டு வந்துட்டீங்க? நாக்கு செத்து போய் வந்திருப்பேன்னு தெரியும், அதான் உனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன். வாவ் நைஸ் நைஸ் நைஸ். அம்மா மணி 9 ஆகுது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகல? ஓ எனக்காக லீவ் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரேஞ்ச்மெண்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆனால் ஏடிஎம் ஆஃபீஸில் நீங்கள் தான் எல்லாமே நினச்சேன். ஏண்டா கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொள்ற? சாரி சாரி. சாப்பிடு. ஏண்டா உங்கள் அம்மா 2 நாள் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கல. நீ இப்படியே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு அவள் எல்லாத்தையும் போட்டபடி போட்டு வேலைக்கு கூடி போயிடுவா. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு வெட்டு வெட்ட போகிறேன். அது சரி,
என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்கிற? அதுவாப்பா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட் திடீர்னு க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. இன்னொரு வேலை தேடுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. ப்ளஸ் எனக்கு மூடும் இல்லை. அதான் உங்கள் கூட இருக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போது திரும்பி போகிறதுக்கு ரிட்டன் டிக்கெட் வாங்கணும்ல? அம்மா, நான் உங்களோட ஒரே ஒரு பையன் தானே, எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? நாங்கள் உனக்காக என்ன வேணாலும் செய்வோன்னு தெரிஞ்சு சிங்கப்பூருக்கு வந்திருக்க நீ. இங்கே நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன். நீங்களே அவனுக்கு டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பார்த்து ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. சரிண்ணே. ஏண்டா எப்படா ரிட்டர்ன் டிக்கெட் போடுறது? தேதியை நீயே பார்த்து சொல்லிடு. சொல்கிறேன்ப்பா, சொல்கிறேன். மா, சாம்பார் சூப்பர்மா. தேங்க்யூ. இந்தா பூரி போட்டுக்கோ. பூரியா? சப்பாத்தி மாதிரி இருக்கு. டேய், இருந்தாலும் சாப்பிடுவேன் உங்களுக்காக. Good morning, everyone. This is Sadhana and Ritesh from Believe Communications. ATM உடைய மேஜர் ரீஸ்டாப் பண்ண இவங்க நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. Guys, please share your thoughts with us. ஹலோ எவ்ரிவான். ஜார்டன் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க. நாங்கள் 15 வருஷத்துக்கு மேலே பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். there is nothing we can fix. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது டு அசஸ் அண்ட் டு ஐடென்டிஃபை. ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராயல் ரீடர்ஸால் மிகப்பெரிய மாற்றத்தை தாங்கிக்க முடியல. அதனால் அவங்க கோவத்தை உடனடியாக தெரியப்படுத்தியிருக்காங்க. நெகட்டிவ் ப்ரெஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் உடனே நிறுத்தி ஆகணும். நம்ம மன்னிப்பு கேட்டாகணும். we have to acknowledge and apologize. இப்போ ஏதோ தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இதை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது? Of course, a press release solves everything. ஆனால் இந்த ஏடிஎம்மோட கேஸில் ஒரு சோஷியல் மீடியா அப்பாலஜி மட்டும் போதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால எங்களோட ரீடர்ஸ் அடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட மெசேஜும் கமெண்ட்ஸும் நீங்கள் படிச்சிங்களா? சரோ, எங்கள் ப்ரொஃபஷனல் பிஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஓகே ஜார்டன், அவங்க கேட்குற கேள்வியிலையும் நியாயம் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் படித்த அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு கொஞ்ச நாள் சோஷியல் மீடியா சைலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நாள் ஆக ஆக மக்கள் இந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற ஒரு புது பிரச்சனையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. யூஸ்வலாக தானே ட்ரெண்டு. நான் ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன? நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே எந்த ஒரு ஃபீயும் சார்ஜஸும் இல்லாமல் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இங்கே இல்லை. ஏன்? ஹாய் ரேவதி, பப்ளிஷர் பார்க்க போயிருந்தியா? என்ன சொன்னார்? அப்புறம் சொல்கிறேன். பிஸியாக இருக்கியா? லஞ்சுக்கு போகலாமா? யா, போகலாம். நீ எங்கே இருக்க? உன் ஆஃபீஸ் வெளியே தான். நீயும் ஆஃபீஸ் வெளியா? இரு வர. ரேவதி, வாட் a surprise. என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்க? இல்லை, சேர்ந்து சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஏன், உனக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? பிளான்ஸ் இல்லை. சரி வா போகலாம். மஹேன். ஹாய். ஹாய். ஹலோ. ஸோ பெரிய ஹீரோ. ஏன் சம்மதம் என்ன ஹீரோன்னு சொல்கிறீங்க? மேலே அப்படி ஜார்டன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் தானே? இல்லையா இப்போ என்ன சம்மதம் இல்லாமல் 2 பேரை ஹையர் பண்ணிட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக் பிஆர் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நளினி பிஆரை ஹையர் பண்ணி தான் சொல்யூஷன் கொடுப்பாங்களா? ஏன் இதை நானே இந்த சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். பெரிய ராக்கெட் சயின்ஸ். உண்மைதான். சாரி, நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்க, நான் முதல் கிளம்புறேன். இல்லை ஜார்டன் கூட சின்ன பிரச்சனை, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணியா, நான் ஓல் எடுத்துகிட்டு வந்துடுறேன், மறந்துட்டேன். ஓகே. அப்புறம் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? வேலை தெரியல. நளினி போனதுலேருந்து எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு. வேலை நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் சுற்றி நின்று கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் அதிகம். கேள்விப்பட்டேன். ஆனால் ஆக்சுவலி அவங்க இருந்திருந்தா என்னால் இந்த டேட்டிங் சீரீஸ் ஐ திங்க் மஹேன் would have told you என்னால் செஞ்சுருக்கவே முடியாது. அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. என்ன தினமும் ஏதாவது புதுசாக கான்டென்ட் ஐடியாஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உண்மைதான். கொஞ்சம் இரலவெண்ட் ஆகிடா கூட
வியூவர்ஸ் போர்ட் ஆயிடுவாங்களே. யா ஆக்சுவலி உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி போகிறதா டேட்டிங்னு நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா டேட்டிங் பண்ணலாமே. அண்ட் தட்ஸ் மோர் மீனிங்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல், ரைட்? நீங்களும் மகனும் கண்டிப்பாக டேட்டிங் போவீங்க. ஸோ கேன் ஐ கெட் அன் இன்டர்வியூ ஃப்ரம் யூ? ஆக்சுவலி ஷாலினி, என் புக் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் லோ ப்ரொஃபைலாக இருக்கலான்னு பார்க்குறேன். சாரி டு டிசப்பாயிண்ட் யூ. நோ வரிஸ். நீங்களும் மகனும் நிறைய கப்பல் கோல்ஸ் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். மேபி நெக்ஸ்ட் டைம். ஏய் சாரி, போகலாமா? சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வந்தேன். என்ஜாய் லஞ்ச். பாய். என்ன சாப்பிட போகிற? கேரட் கேக், கோபி தேம்பு. டெரிபிள் ஃபார்ம்ப்பா. இன்னும் என்னடா, நீ போனதுலேருந்து நான் இதை தொடவே இல்லை. ஏன்பா, அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க கூட விளையாண்டுருக்கலாம்ல. டேய், நடக்கிறதா பேசுகிறா. உங்கள் அம்மாவுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நீ கிராஜுவேட் பண்ணி திரும்ப சிங்கப்பூருக்கே வந்திருப்பேன். அப்பா, அம்மா கிட்ட மட்டும் நான் இதை சொன்னேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏய், என்னை மாட்டி விடணும்னு நினச்ச, நீ எங்கேருந்து வந்து அங்கேயே உன்னை திரும்ப பேக் பண்ணி அனுப்பிடுவேன். எஸ் 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 ஐ வாண்ட். அடுத்த 2 நாளில் பாரு உன்னை எப்படி ஜெயிக்கிறேன்னு. பார்ப்போம். அப்பா சொல்லுங்கள், என்னை மிஸ் பண்ணீங்களா இல்லையா? என்னடா கேள்வி இது? இதை பாரு, நானும் உங்கள் அம்மாவும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். நீ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் எங்களுக்கு அது வெற்றி. அதுக்கு முதல்ல நான் 2 செமஸ்டரை முடிச்சாகணும். ஃபீஸ் கட்டணும்ப்பா. எவ்வளோடா? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? 22,000 per semester. சரி, அடுத்த வாரத்துக்குள்ளே நானும் அம்மாவும் அந்த ஃபீஸை கட்டிடுவோம். பா, round 2. இப்போ பாரு உன்னை எப்படி வச்சு உதைக்கிறேன்னு. யார் அது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜார்டன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இல்லை, என்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க. ஏன்? இப்போ நான் என்ன சொன்னாலும் அது நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. நான் செஞ்சது தப்பு தான். அதை நான் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும். கொஞ்சம் டைம்னா எவ்வளோ? நீங்கள் பண்ணதை எத்தனை நாளைக்கு மறைக்கணும்னு எனக்கு தெரியணும் ரூபினி. இது ஒரு ஆர்கனைசேஷன், நீங்கள் ஆடிட்ஸ் நடக்கும். ஏதாச்சும் ஒன்று ஓட்டலைன்னா நான் தான் பதில் சொல்லணும். இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேணும். அதுக்குள்ளார உங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா நான் சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லி தான் ஆகணும். 6 மாதம் இல்லை, கண்டிப்பாக இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துருவேன். ஓகே, ஃபைன். 6 மாதம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எப்போதும் போல் வேலைக்கு வந்துடுங்க. ஐம் ரியலி வெரி சாரி. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேலை ஏதாச்சும் என் காதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்ததே இட்ஸ் அ செகண்ட் சான்ஸ். நான் கண்டிப்பாக வீணாக்க மாட்டேன். அதுதான் நானும் நம்புகிறேன். தேங்க்யூ ஜார்டன். ரூபனோட ஃபீஸை கட்டணும். அவன் கூட அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். தெரியும், கேட்டுட்டு தான் இருந்தேன். அடுத்த செமஸ்டர் ஃபீஸை கட்டிடலாம். ஆனால் அதுக்கடுத்த செமஸ்டர் என்ன செய்யறதுன்னு தெரில. நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணலாமா? எதுக்கு? செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் எப்படி கட்டுறது? அதுக்கெலாம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிரும். லோன்லாம் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட் வரும், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலி அவனோட செமஸ்டரை இங்கே செய்கிற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கவா? மற்ற செலவையாவது குறைச்சிட முடியும். அதெல்லாம் வேணாங்க. அவன் படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம்,
உனக்கு வேலை போடுறதை பற்றி ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்ற? அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கான பையன். நம்ம கஷ்டத்தை அவன்கிட்ட சொன்னால் தானே அவனுக்கும் புரியும். வேலை போயிட்டு நான் அவன்கிட்ட சொன்னால் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவான். எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு பிடிவாத கூட ஜாஸ்தி. இல்லை, காஸ் ஃபீஸ், ஏர் டிக்கெட், அக்காமடேஷன், ஃபுட், அது இதுன்னு செலவு எங்கேயோ போயிடும். அதை நினச்சி தான் சொன்னேன். அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, ஹோப்ஃபுல்லி திங்ஸ் கெட் பெட்டர். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சேர்ந்து சாப்பிட்லாம். ம். ரூபனை எழுப்பி விட்டுருக்கணும். ராத்திரி பூரா வெளியே சுற்றிட்டு லேட்டாக எழுந்திரிச்சா சோம்பேறித்தனம் தான் மிஞ்சும். அவன் ஹாலிடேயில் இருக்காங்க, அதான் ரிலாக்ஸாக இருக்கான். அப்புறம் அங்கே போயிட்டேன்னா படிப்புன்னு தானே இருக்கணும். விடுங்க. சில சமயம் அவன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதான் போஸ்ட் அவன் ரூமில் ஒட்டி வச்சிருக்கேன்ல, அவன் எப்போ எந்திரிக்கிறானோ அப்போ சாப்பாடு சூட பண்ணி சாப்பிட்டுக்குவான். அதுக்கு இல்லை, தினம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அவனுக்கு பழக்கமாயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ரூபன் பொறுப்பான பையங்க, அவன் எல்லாம் பார்த்துக்குவான். இந்த புது வேலையை பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். நேரம் வரும் போது சொல்கிறேன். Sorry. Nalini? Hi, Mahen. இருங்க. உங்க பொண்ணு அக்கௌண்ட்ல புக் பண்ணீங்களா? போலாமா? போலாம். We miss you. I miss you. நானும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்றேன். ஏன் இந்த வேலை? நான் இந்த வேலையை குறைவா நினைக்கல. ஆனா உங்க குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க இந்த வேலை செய்யக்கூடாது நளினி. அந்த அர்த்தத்தில் சொன்னேன். நான் நிறைய மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அவங்க கொடுத்த பதிலை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 10 ரெசுமே அனுப்புனா 2ல தான் பதில் வருது. என் வயசை பார்த்து பயப்படுறாங்க போல இருக்கு. இதில் என்ன பெரிய ஜோக் தெரியுமா? நம்ம நிறைய அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருக்கும். ஆனால் வேலை மாற்றுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அதில் எதுவுமே பயனில்லாமல் போயிடுது. Sorry to hear that. நான் இதுக்கெல்லாம் தயாராக இல்லை மஹேன். ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேன். ஏடிஎம் ஆஃபீஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டேன். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பற்றி நினச்சி பார்க்கவே இல்லை. Don't be too hard on yourself. பிடிச்ச வேலையை செய்யும்போது அந்த மாதிரிலாம் தோணாது. அவன் இன்னும் அப்படி தான் இருக்கானா? இன்னும் அப்படியே தான் இருக்கான். ரொம்ப புஷ் பண்ணா தெண்டை பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஐயோ மஹேன், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு வேலை தேடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுங்க. நளினி, இது வேணாமே. You are made for greater things. ரூபன் ஹாலிடேஸ்க்கு இங்கே வந்திருக்கான். அவங்ககிட்ட நான் வேலை விட்டதை சொல்லலை.
சொன்னால் படிப்பை விட்டுறேன்னு சொல்லுவான். ஐ நீட் டு புட் அப் தி எக். அதான் அவசரத்துக்கு இந்த வேலை தான் கிடைச்சிது. நான் லாங் ரன்னை பற்றி பேசுகிறேன். எத்தனை நாள் தான் மற்றவங்களுக்காக வேலை செய்வீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்காக வேலை செய்யுங்க. பி யுவர் ஓன் பாஸ். ஓன் பாஸா? அதுக்கெல்லாம் நிறைய கேபிட்டல் வேணும் மகேன். என்கிட்ட அதெல்லாம் இப்போ இல்லை. எல்லா பிஸ்னஸ்க்கும் பெரிய கேபிட்டல் தேவை இல்லையா? இப்போ எவ்வளோ ஹோம் பேஸ் பிஸ்னஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம்ல. இந்த வயசுலையா? வயசை ஒரு ஸ்டிக்மாவை பார்க்காதீங்க. வெளியே போய் வேலை கேட்டால் தானே வயசு என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே உங்கள் முதலாளி ஆகிட்டீங்கன்னா யாருக்கு என்ன வயசாக இருந்தால் என்ன? நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரம் போகும் யாருக்கும் நிக்காமலே, காலம் தேயும் வாடாதே உள்ளுக்குள்ளே, முட்டும் சுவர் எட்டும் வரை எட்டி பிடி, தட்டும் தடை தட்டும் அதை தட்டி ஏறி, பயந்தது போதும் நிமிர்ந்திடும் நேரம், துணிந்திடு எழுந்திடு இடி போல் விழுந்திடு, என்னோட நம்பிக்கை என்பம் விக்க சகோமே, கவலை வேண்டாம் பாரு, எனக்கு ஒரு மெலடி எடுத்துருக்க பண்ணி சந்தத்துல கில்லாடிய பேரு கேட்டு பாருங்க. நீ அழகிய தமிழ் மகள் தான், அழகிய தமிழ் மகள் தான்.